வீடியோவில் போட்னஸ் ரூல் பற்றி பார்த்தோம். இதில் இனி மல்டிப்ளிகேஷன் 5க்கான ஈஸி மெத்தட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஒரு ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 78 × 5. சரியா, 78ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அதை 5 ஆல்ட்டு மல்டிப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க. இது ஹையர் டிஜிட்ஸுக்கும் பொருந்தும், 2 டிஜிட் எந்த டிஜிட்டுக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ண, எந்த நம்பரையுமே நம்ம 2ஆலேயோ டிவைட் பண்ணவோ மல்டிப்ளை பண்ணவோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. மைண்ட் கால்குலேஷன் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். ஸோ 78 டிவைடட் பை 2னா அதுக்கான ஆன்சர் 39. அதுக்கு கூட என்ன செய்யணும், ஒரு 0 போடணும். அப்போ 39 கூட ஒரு 0 போடும்போது 390. 78 × 5 ஆன்சர் என்னது 390. சப்போஸ் அது ஒரு ஆட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யணும், அந்த நம்பரை எந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரில் ஒரு ஒரு 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே ப்ராசஸ் தான். 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் அந்த ஈவன் நம்பர்னால் நம்ம லாஸ்ட்டு 0 போடுவோம். இது ஆட் நம்பர்னால் லாஸ்ட் நினச்சி போடுவோம், 5 போடுவோம். எக்ஸாம்பிள் 105 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆட் நம்பர். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம், 104 கிடைக்கிது. அதை டிவைட் பை 2 போடுறோம். போட்டுட்டு லாஸ்ட்னு போடுறோம், ஒரு 5 ஆட் பண்ணுறோம். இது ஒரு மெத்தடு. இதோட ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை ஆட் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம், ஈவன் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை டிவைடட் பை 2 பண்ணணும். அதை என்ன செய்யணும், அதில் வர ஆன்சரை மல்டிப்ளை பை 10 கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எக்ஸாம்பிள் 48ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அது டிவைடட் பை 2 கொடுக்கும்போது 24 × 10 240. அடுத்த 89ங்கிறது ஒரு ஆட் நம்பர். இன்ட்டு 5 கொடுத்துருக்கோம். அதை டிவைடட் பை 2 கொடுக்கும்போது 44.5 கிடைக்கிது. இன்ட்டு 10 கொடுக்கும்போது 445 கிடைக்கிது. நீங்கள் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் இது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 52 கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். 5 + 2 வந்து 7. இனி இந்த 52க்கு சென்டரில் என்ன செய்யணும், அதை 7 போடணும். அப்போ 572. சரியா, இது நம்மளுக்கு இப்போ 2ஐயும் ஆட் பண்ணும்போது 9க்கு மேலே ஆன்சர் வந்துச்சுன்னா, அதாவது 10 11 12 அப்படி சம்திங் வந்துச்சுன்னா அதை கேரி ஓவர் பண்ணணும். எக்ஸாம்பிள் 79 × 11 கொடுத்துருக்காங்க. 79 அப்படியே போட்டுருவோம். இந்த 7 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, நம்மளுக்கு 16 கிடைக்கிது. அந்த 16 போட்டுட்டு 6 போட்டுட்டு இந்த 1 இங்கே கேரி ஓவர் பண்ணும்போது இந்த 7 என்னதான் மாறும், 8 மாறும். அப்போ 869. இப்போ 2 இது 2 டிஜிட்ஸுக்கு மட்டும். 2 டிஜிட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அப்படியே வச்சிடணும். இன் பிட்வீன் உள்ள நம்பரை என்ன செய்யணும், ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா 9க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை கேரி ஓவர் பண்ணணும். எக்ஸாம்பிள் 1386 × 11 இருக்குது. 1ஐயும் 6ஐயும் அப்படியே வச்சுப்போம். சரியா, அதுக்கப்புறம் இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த இன்பிட்வீன் நம்பர்ஸை ஆட் பண்ணி போட்டுகிட்டே வரோம். 1 + 3 4, 8 + 3 11 கிடைக்குது. 1ஐ இங்கே போடுறோம், 1ஐ கேரி ஓவர் பண்ணுறோம். 8 + 6 14 கிடைக்குது. 4 இங்கே போடுறோம், 1ஐ கேரி ஓவர் பண்ணுறோம். இந்த 4 + 1 5ஆக மாறுது. 1 + 1 2ஆக மாறுது. 4 அப்படியே போடுறோம். அப்போ 15246 ஆன்சர். ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது 9ங்கிற நம்பரை நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதில் வர சொல்யூஷனை கொண்டு அதே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 50 × 9 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 50யை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 500 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 500 அந்த 50ஆல் மைனஸ் பண்ணும்போது 450 கிடைக்கும். இப்போ 98 × 9 கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் 98 ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 980 கிடைக்கும். அந்த 980லேருந்து 98 மைனஸ் பண்ணும்போது 882 கிடைக்கும். ஈஸியாக இருக்கும்னு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள்.